ஒரு குட்டி சண்டே விலாக் பார்க்கலாமா? சிக்கன் கிரேவி எப்போவுமே வதக்கிற மாதிரி இல்லாமல் இந்த தடவை அரைச்சி நான் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு என்கிட்ட பட்டை கிராம்பு ஏலக்காய் இல்லைங்கிறதுனால பவுட்ரு சேர்த்துருக்கேன். அது பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் பவுடராக சேர்த்துக்கிட்டேன். இப்போ நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 2 தக்காளி நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையுமே சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் இருக்குது இல்லையா, அது சேர்த்துக்கிட்டேன். அது வந்து வீடியோவில் கிளிக் ஆகலை. கண்டிப்பாக நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ கறியை சேர்த்துட்டு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அந்த மசாலாலாம் நல்லா சிக்கனில் இறங்கினதுக்கப்புறம் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுக்கிறேன் சிக்கனை நல்லா. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃபன் ஐட்டம், ஒன் பாட் ரைஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். நான் இந்த கன்சிஸ்டன்சி போதும் அப்படிங்கிறதுனால நான் இதிலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு கோகனட் ரைஸ்க்காக நான் வந்துட்டு இந்த சிக்கன் கிரேவி வச்சுருந்தேன். அதனால் கொஞ்சம் நான் வந்துட்டு இது கிரேவியாகவே வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் ட்ரை ஆகணும் அப்படின்னா நீங்கள் இன்னுமே தண்ணியை வற்ற வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு கொத்தமல்லி மிளகுத்தூள் போட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் இறக்கி வச்சுட்டு அதே அடுப்பில் வந்துட்டு நான் தேங்காய் சோறுக்கு தான் தாளித்தேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இன்ஸ்டன்ட் தேங்காய் சோறு நான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களுமே டைம் இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் நெய் சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி, ரம்பைல கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ரம்பைல சேர்த்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும். பிரியாணி தேங்காய் சோறுக்குலாம் ரொம்ப வாசமாக இருக்கும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் தயிர், பட்டை கிராம்பு ஏலக்காய் சொன்னேன் இல்லையா, ஜாதிபத்திரி, கல்பாசி, ஸ்டார் பூ இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கிட்டேன். கூடவே ஒரு 4 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. சும்மா இருந்துட்டோம்னா அப்படியே அடி பிடிச்சிரும். நல்லா இது எப்படி வெந்து வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லா பச்சை மிளகா வந்துட்டு நல்லா வதங்கி வந்திருக்கும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு அரை முடி தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு கொதிச்சதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கிறேன். நான் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்துட்டு 1.25 டம்ளர் தண்ணி வைப்பேன். அதுதான் கரெக்டு. தேங்காய் பால் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக ஒரு தக்காளி பழம், ஒரு சின்ன தக்காளி பழம் வெட்டி போட்டுக்கோங்க. எண்ணெயில் வதக்கக்கூடாது தக்காளி, ஏன்னா சோறு வந்துட்டு நிறம் மாறிடும். அதனால் வந்துட்டு லாஸ்ட்டாக இப்படி போட்டோம்னா நல்லா ஒன்றும் பாதியமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்படி தான் சேர்க்கணும் தக்காளி. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு சிக்கன் கிரேவியும் தேங்காய் சோறும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.